யாரா வேணாலும் இருக்கலாம், அதை பத்தி பரவாயில்ல. உங்ககிட்ட இருந்தா கொடுங்க. யாருக்கா ஒருத்தர்ட்ட அவர்கிட்ட காசு வாங்கி கொடுன்னு கேட்டா தயவு செய்து கொடுக்காது. இந்த பழக்கத்தை இன்னையில இருந்து வர வச்சிருக்கு. இப்ப கேட்பாங்க, சார் எங்கேயா உங்ககிட்ட கடன் ஏதாவது வாங்கி கிடைக்குமா, வெளியே எங்கேயா கடன் வாங்கி தர முடியுமா சார், அவர்கிட்ட ஏதாவது கேட்க முடியுமா, இவரு டேரக்டா போய் கேட்க வேண்டியதான் அவர்கிட்ட. அந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கறது கூடுமான வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்காதீங்க. இது ஒரு பாடமா எடுத்துக்கோங்க, இன்னையில இருந்து ஒரு பாடமா எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய வந்து இப்போ ஜாதகம்லாம் பார்க்கும்போது நிறைய பாத்தீங்கன்னா ஒரு 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் சார் பணம் வாங்கி கொடுத்துட்டேன் சார், பணம் போயிருச்சுங்க, திருப்பி கட்ட முடியல சார், அவர்கிட்ட காசுல என்ன பண்றேன்னு தெரியல சார், இந்த மாதிரிலாம் கேசஸ் வருது. அப்ப அதுக்கு ஏன் நம்ம வந்து அச்சாரமா இருக்கணும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடன் வாங்கி நீங்க பழகிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு இது, அதை அப்படியே ஒரு லாக் பண்ற மாதிரி. கடன் அப்படிங்கிறது 6ஆம் பாவம்னு பேரு. கடன் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரப்படி 6ஆம் இடம்னு பேரு. யாரா மறுக்க முடியுமா? கடன் அப்படிங்கிறது எத்தனாம் பாவம்? 6ஆம் பாவம். 6ஆம்